வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மாநிலத்தில் குளிர்சாதன பயன்பாட்டை வணிக நிறுவனங்கள் குறைக்க வேண்டும். புதுவை மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம் அறிவுறுத்தல். புதுச்சேரி பசுமை தேர்தல் இலச்சினை பெரிய ஓவியமாக வரைந்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தி உலக சாதனை படைத்த மாணவிகள். முதலமைச்சர், சபாநாயகர், கலெக்டரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் விநாயகர் கோவிலில் 20,000 ரூபாய் செல்லாத ஜெராக்ஸ் நோட்டுகள், சிலுவை உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் உண்டியலில் போட்ட சம்பவம். கோவில் நிர்வாகத்தினர் இடையே பெரும் அச்சம். இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் குளிர்சாதன பயன்பாட்டை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையில் வணிக நிறுவனங்கள் குறைக்க வேண்டும் என்று புதுவை மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம் அறிவுறுத்தி உள்ளார். புதுவை ஒன்றிய பிரதேசத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் வெப்ப தாக்கத்தின் காரணமாக வீடுகள், கடைகள், தொழிற்சாலைகளில், அலுவலகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் குளிர்சாதன பயன்பாடு அதிகரித்துள்ளது. பொதுமக்களும் குளிர்சாதனங்களை பயன்படுத்துவதனால் மின் நுகர்வோர் அளவு உச்சத்தை எட்டி உள்ளது. இதனால் மின்சுமை அதிகரித்து ஆங்காங்கே பல இடங்களில் மின்னழுத்த குறைபாடு ஏற்படுகிறது. மின்பாதை இணைப்பை துண்டிக்கப்பட்டு மின்தடையும் ஏற்படுகிறது. குளிர்சாதனங்கள் மிக குறைந்த அளவு 26 டிகிரிக்கு கீழாக உபயோகித்தால் மின் நுகர்வோர் கட்டணம் அதிகரிக்கிறது. அதன் மூலம் மின் தேவையும் அதிகரிக்கிறது. ஆகவே அனைத்து இடங்களிலும் குளிர்சாதன வெப்ப அளவை 26 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக அமைத்து மின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது நல்லது. குளிர்சாதன வெப்ப அளவை உயர்வதன் மூலம் ஒவ்வொரு டிகிரி அளவுக்கும் 6% மின்சாரம் சேமிக்கப்படுகிறது. பெரிய கடைகள், வணிக நிறுவனங்கள் தங்களின் குளிர்சாதன பயன்பாட்டை தினமும் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையில் குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பசுமை தேர்தல் இலச்சினை பெரிய ஓவியமாக வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி உலக சாதனை படைத்த மாணவிகள் முதலமைச்சர், சபாநாயகர், கலெக்டரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்களிப்பது குறித்த பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட புதுச்சேரி பசுமை தேர்தல் இலச்சினை பெரிய வடிவில் மாதிரி வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேகப்பாக்கத்தில் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டு ஏப்ரல் 16ஆம் தேதி மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. 240 அடி நீளம், 136 அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி இலச்சினை 32,640 சதுர அடியில் வரையப்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தில் 10 கிலோ எடை கொண்ட அரைக்கீரை, சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது. கடந்த 6 நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ளது. இந்த நிலையில் 750 கிலோ கோல மாவு கொண்டு மாதிரி இலச்சினை வரைபடம் முடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தினை கிரசன் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழு வீச்சில் செய்து வந்தனர். இச்செயலை அங்கீகரித்து கலாம் உலக சாதனை நிறுவனம் மாணவிகளுக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. இந்த நிலையில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோரிடம் கலாம் உலக சாதனை சான்றிதழ் காண்பித்து மாணவிகள் வாழ்த்து பெற்றனர். மேலும் ராக் குழுமத்தின் தலைவர் ஜனாப் முகமது ஃபரூக், முதன்மை செயலாளர் ஹரிதேவன், செயலாளர் சரவணன், ராக் குழுமத்தின் இயக்குனர் ரபீண்டர் ஹென்றி, ராக் பள்ளி நிர்வாக இயக்குனர் உஷா ராணி, பள்ளியின் முதல்வர் சாதிக் அலி, ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அபிஷேகப்பாக்கம் சமூக ஆர்வலர் சிவா மற்றும் விழிகள் அறக்கட்டளையின் நிர்வாகி பிரேம்குமார், செயலாளர் கீர்த்தனா ஆகியோர் மாணவிகளை பாராட்டினர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் விநாயகர் கோவிலில் 20,000 ரூபாய் செல்லாத ஜெராக்ஸ் நோட்டுகள், சிலுவை உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் உண்டியலில் போட்ட சம்பவம் கோவில் நிர்வாகத்தினர் இடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை உண்டியல் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 13ஆம் தேதி திங்கட்கிழமை கோவில் அறங்காவலர் குழு சார்பில் உண்டியல் திறக்கப்பட்டது. அப்பொழுது உண்டியலில் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2,000 நோட்டுகள், அதோடு பழைய நாணயங்கள், ஓட்டை காலனா, செல்லாத 20,000 மதிப்புடைய போலி ரூபாய் நோட்டுகள், சிலுவை, வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் வாசர் உள்ளிட்ட கண்ணிற்கு தென்பட்ட அனைத்து பொருட்களையும் கோவில் உண்டியலுக்குள் மர்ம நபர்கள் போட்டு சென்றுள்ள சம்பவம் கோவில் நிர்வாகத்தினர் இடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட போலி ரூபாய் நோட்டுகளை கோவில் நிர்வாகிகள் கிழித்தும் தீயிட்டு கொளுத்தியும் அழித்தனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் கடுமையான வெயில் தாக்கம் உள்ளது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக வெயிலால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். அவர்கள் தாகத்தை தணிக்க புதுச்சேரி அரியாங்குப்பம் முருகர் கோவில் அருகில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் ரோஸ் மில்க் ஆகியவற்றை சமூக சேவகரும் கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனருமான டாக்டர் கலைவாணி கணேசன் வழங்கினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு நீர்மோர் பருகினர். புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதனால் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர். அதேபோல் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே ஜிஎஸ்டி வரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி வணிக வரித்துறை அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சங்கத்தின் தலைவர் ராமஜெயம், துணைத் தலைவர் ராஜு, செயலாளர் VS நவ்ரோஜ், இணை செயலாளர் ராமநாதன், பொருளாளர் பாலகுமார் மற்றும் ஸ்ரீகாந்த் ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரவிக்குமார், முத்து, ராம்குமார், பாலமுருகன் மற்றும் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் MS முரளி அவர்களின் தந்தையார் சுப்பிரமணி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் MS முரளி அவர்களின் தந்தை சுப்பிரமணி அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட அரியூர் தனியார் மருத்துவமனை அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு MS முரளி தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் முருகன், தேவகுமார் மற்றும் MS காய்கறி கடை ஊழியர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த புதுச்சேரி மாநில INTUC தலைவர் ரவிச்சந்திரன் 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. INTUC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் நீர்மோர் வழங்கி அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவைத் தலைவர், கட்சித் தலைவர் வைத்தியநாதன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தலைமையில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் சொக்கலிங்கம், மலர்மன்னன் உள்ளிட்ட மாநில INTUC நிர்வாகிகள், ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலின் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற 100 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் உட்புறப்பாடு செய்து நுழைவு வாயிலில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அண்ணா ப்ளூ மெட்டல்ஸின் உரிமையாளர் அண்ணாதுரை அன்னதானம் வழங்கினார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 31ஆம் தேதியன்று நடைபெற உள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஆணையின்படி சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி முழுவதும் திமுக சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு தினந்தோறும் குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. உருளையன்பேட்டை, வில்லியனூர், முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு, மணவெளி, கதிர்காமம் தொகுதிகளை தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதியில் தொகுதி செயலாளர் மோகன் ஏற்பாட்டின் பேரில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. எஸ்.வி. பட்டேல் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார் முன்னிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்து தர்பூசணி, இளநீர், நீர்மோர், ரோஸ் மில்க், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். முன்னதாக அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து கழக நிர்வாகிகள் அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், சட்டமன்ற உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், பிரபாகரன், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், சிவக்குமார், தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், விளையாட்டு அணியின் துணை அமைப்பாளர் ஆனந்த், மாநில மாணவர் அணி துணை அமைப்பாளர் முத்தரசன், தொகுதி கழக நிர்வாகிகள் மணி, கார்த்திக், ரவீந்திரன், குணா, பாரி, ஏழுமலை, ராஜா, சூர்யா, குணா, தசரதன், ரமேஷ், மகேந்திரன், சரத், பிரசாந்த், கலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி வாழ்த்தி பேசிய வழக்கறிஞர் ஐயப்பன். புதுச்சேரியில் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களையும் வழக்கறிஞர் ஐயப்பன் இலவசமாக வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை மாணவர்களை நேரடியாக அழைத்து வழங்கினார். மேலும் மாணவர்கள் படித்து நாட்டில் பெரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்காக எனது அலுவலகம் எப்பொழுதும் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் என்றும் எந்த உதவியாக இருந்தாலும் படிப்பிற்காக செய்ய தயாராக உள்ளேன் என்றும் மாணவர்களிடம் கூறினார். மறுநாளே வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் குருமாப்பேட்டிலேருந்து வரேன். பேர் ஹேமலதா. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. நல்லா படிங்க. நல்லா இருக்கு. தூய்மை நகரம், பசுமை நகரம் என்ற அடிப்படையில் சுற்றுலா தலமாக மாறிவரும் புதுச்சேரி அரசு தாகூர் கலைக்கல்லூரி சுற்றுலா பயணிகள் QR கோடு மூலம் மரங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் புது ஏற்பாடு. புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில்
சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரி முதல்வராக சசிகாந்ததாஸ் பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை கல்லூரிக்காக செய்து வருகிறார். குறிப்பாக மாணவர்களுக்கு சுத்தமான காற்றோட்டமான வசதி, உணவு விடுதி, பசுமையான சூழலுக்காக மரங்களை வளர்த்தல், தோட்டங்களை பராமரித்தல், காய்கறிகள் வளர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு முறைகளை செய்து வருகிறார். மேலும் கல்லூரி வளாகத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு அவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் இயற்கையோடு ஒன்றிருக்க வேண்டும் என்று திறந்தவெளி வகுப்புகளை இந்த கல்லூரி நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோன்று புதுச்சேரி அரசின் பசுமை நகரம், தூய்மை நகரம் என்ற அடிப்படையில் இந்த கல்லூரியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கல்லூரி வளாகத்தில் நரிவால் பனை, ராஜப்பனை, கல்யாண முருங்கை, புங்கை மரம், புன்னை மரம், வேங்கை, நாகலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரிய வகை மூலிகை மரங்களும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. கல்லூரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த மரங்களின் பயன்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு மரத்திலும் QR கோடு பொருத்தப்பட்டுள்ளது. இதை செல்போனில் ஸ்கேன் செய்யும் பொழுது, அதாவது இந்த மரத்தின் தாவரவியல் பெயர், ஆங்கிலத்தின் பெயர் மற்றும் அந்த மரத்தில் உள்ள பூக்கள், காய்கள், இலைகள் ஆகியவற்றின் பயன்பாடுகள் என்ன என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோடு பொருத்தப்பட்டுள்ளது. இது மாணவர்கள் மட்டுமன்றி கல்லூரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. இது குறித்து கல்லூரி முதல்வர் சசிகாந்ததாஸ் கூறும்பொழுது, புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ந்து வருகிறது. இங்கு வரும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் பல்வேறு இடங்களை சுற்றி பார்க்கின்றனர். அதேபோன்று தாகூர் கலை கல்லூரிக்கும் வந்து செல்கின்றனர். அப்பொழுது இங்கு உள்ள மரங்கள் பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோடு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மரத்தின் ஒவ்வொரு பயன்பாடுகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் மாணவர்கள் கூறும்பொழுது, வகுப்பில் அடைந்து கிடந்து பாடங்களை கவனிப்பதை விட இயற்கையோடு ஒன்றிணைந்து படிக்க வேண்டும் என்பதற்காக திறந்தவெளி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இது எங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. அது மட்டுமன்றி பல்வேறு அரிய வகை மரங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோடு பொருத்தப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு மரத்திலும் பறவைகளுக்கு இரையும் தண்ணீரும் வைக்கப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டனர். சிவாஜி சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முகமது அலி தலைமை தாங்கினார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் லெலின்துரை, மூத்த வழக்கறிஞர் சங்கரன், ஈரம் ராஜேந்திரன், கல்வியாளர் இளங்கோ, மார்க்சிய பொது உடைமை கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர், AUTUC செயலாளர் சிவகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் பாவணன், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இளங்கோ, சிங்காரவேலர் அமைப்பு சகாயராஜ், பச்சையப்பன், தமிழர் களம் அழகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல், பாலஸ்தீனத்திலே மீண்டும் முக்கிய செய்திகள். புதுவை மாநிலத்தில் குளிர்சாதன பயன்பாட்டை வணிக நிறுவனங்கள் குறைக்க வேண்டும். புதுவை மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம் அறிவுறுத்தல். புதுச்சேரி பசுமை தேர்தல் இலச்சினை பெரிய ஓவியமாக வரைந்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தி உலக சாதனை படைத்த மாணவிகள். முதலமைச்சர், சபாநாயகர், கலெக்டரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் விநாயகர் கோவிலில் 20,000 ரூபாய் செல்லாத ஜெராக்ஸ் நோட்டுகள், சிலுவை உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் உண்டியலில் போட்ட சம்பவம். கோவில் நிர்வாகத்தினர் இடையே பெரும் அச்சம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.